வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்றைக்கி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாரம்பரிய முறையில் இன்னமும் சமைச்சிட்டே இருக்காங்க அந்த ஹோட்டலில். இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. நாங்களும் ஒரு காலத்தில் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் போகும்போது ஏதாவது நல்ல ஹோட்டலாக சொல்லுங்கள், ஃபேமிலியாக சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹோட்டலை ஒருத்தங்க எங்களுக்கு சொல்லிவிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் பல பேருக்கு இதை சொல்லியிருக்கோம். இன்றைக்கி யூடியூப் வழியாக பல பேருக்கு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா 2 பிரான்ச் வச்சுருக்காங்க. ஓல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24-25 இயர்ஸாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இன்றைக்கி இதை பார்க்கலாம். ஒரு மெத்தடில் இப்போ வரைக்கும் எல்லாமே விறகு அடுப்பில் செய்கிறதாங்க. விறகுலேயே செய்கிற சமையல். ஒரு கேஸ் கூட நாங்கள் இங்கே பற்ற வைக்கிறது கிடையாது. இப்போ கூட கேஸ் கிடையாது. பொன்ராஜன் வந்து எனக்கு தம்பிங்க, என்னுடைய தீபா மகன் தான். அதனால அப்துல் கலாமை பல முறை அவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த ஃபோட்டோ வந்து அவர் பிரசிடண்டாக இருக்கும்போது 2004 ராஷ்டிரபதி பவனில் போய் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்குது. நீங்கள் வந்து கேட்டு விசாரித்து பார்த்தா கூட 2-3 ஹோட்டலில் இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் மட்டும் இல்லை, வெஜிடேரியன், டிஃபன் எல்லாமே இருக்குது. இவங்களோட ஃபுட்டு வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் வந்து விறகு அடுப்பில் தான் இன்னமும் சமைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை சமைக்கும் போதும் அதோட டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு அவங்களோட ஓனர் பக்கத்தில் நின்று அதை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் ரொம்ப கவனமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இன்னொரு பிரான்ச் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைனீஸ் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, மல்டிகுஷன் ஃபுட்டு, அந்த மாதிரி அந்த ஃபுட்டெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஹோட்டலும் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஓனரையும் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அவங்க வந்து எப்படி நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து செய்கிறோம், ஏன்னா புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம், ஹோட்டல் தொடங்கலாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. பாண்டியனுங்க ஹோட்டல் குருங்கிற பேரில் மகாபலிபுரத்தில் நடத்திட்டு வரோம். இது 86 ஆரம்பித்தோம். அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடத்திட்டுருக்கோம். ஒரு 3 வருஷமாக தான் ஒரு ECRல ஒரு பெரிய பிரான்ச் போட்டு அதில் ஒரு ஏசி எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம வீட்டு ஃபுட்டு கொடுக்குறவங்க ஒரு மெத்தடில் இப்போ வரைக்கும் எல்லாமே விறகு அடுப்பில் செய்கிறதாங்க. விறகுலேயே செய்கிற சமையல். ஒரு கேஸ் கூட நாங்கள் இங்கே பற்ற வைக்கிறது கிடையாது. இப்போ கூட கேஸ் கிடையாது. சைனீஸ் ஐட்டம் வைக்கிறது கிடையாது. எல்லாமே நம்ம சவுத் இண்டியன்ஸ் ஃபுட்டு நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி செய்கிறோம். எந்த ஒரு கெமிக்கல் போட மாட்டோம். வர்ற கஸ்டமருக்கு நம்ம நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும்னு, டேஸ்ட் இருக்கோ இல்லையோ நல்லதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்களும் ஒரு ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாரும் இங்கே தான் வந்து சாப்பிட்றது. அந்த மாதிரிங்க நம்ம பண்ணுற ஒரு அந்த தொழில் மேலே வச்சிருக்க ஒரு நம்பிக்கையில் ஜனங்களும் நமக்கு இது வரைக்கும் நமக்கு தகுந்த ஒரு வருமானத்தை ஜனங்களும் கொடுக்குறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு தொழிலில் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோலாம் சொல்கிறீங்க. அப்துல் கலாம் அவருடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிற பொன்ராஜன் வந்து எனக்கு தம்பிங்க, என்னுடைய பெரியப்பா மகன் தான். அதனால அப்துல் கலாமை பல முறை அவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த ஃபோட்டோ வந்து அவர் பிரசிடண்டாக இருக்கும்போது 2004 ராஷ்டிரபதி பவனில் போய் அவர் நேரடியாக சந்தித்து அவரோட பேசி பார்த்துட்டு எடுத்த ஃபோட்டோங்க இது. அதே மாதிரி அவருடைய இறப்பன்னைக்கு கூட ராமேஸ்வரத்தில் போய் நான் கூடவே இருந்து அவர் அடக்கலம் பண்ணுற வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க இதோடைய என்னுடைய பிரதருங்க. ஆமாம், எனக்கு பெரியப்பா பையன். அவர் தான் பொன்ராஜ்னு அப்துல் கலாமுடைய செக்ரட்டரியா இருந்தவர். பெரியப்பா பையன் பொன்ராஜ்ன்றவர். நடுவில் இருக்குது என்னுடைய போட்டோங்க. உங்க போட்டோ நான் வந்து 2004 ராஷ்டிரபதி பவனில் அவர் சந்திச்சு மீட் பண்ணதுங்க. அது கடைசி போட்டு அவர் ஒரு ஃபங்க்ஷனில் அவர் செக்ரட்டரினால அவருக்கு தேவையான ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹரியானா மாநிலத்தில் ஒரு ஸ்டேடியத்தில் ஸ்கூல் பிள்ளைங்களோட வச்ச ஃபங்க்ஷனு அந்த போட்டோவில் ஒன்று. ரொம்ப சந்தோஷங்க. நன்றி. இந்து பேப்பர்லங்க சமீபத்தில் இந்த கொரோனாவுக்கு பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி தொழில் இருக்குன்னு ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்போ நான் சொல்லியிருக்கிறத இந்து பேப்பரில் வந்திருக்கு. ஆர்டர் பண்ணலாம் 1 by 1 வந்தாச்சு. இது வந்து பரோட்டா, அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா, அதுக்கு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவினா அதுவும் தராங்க.
ஃபிஷ் ஃப்ரை இது வஞ்சிர மீன். இது நல்ல தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு வாங்கி தான் அவங்க சமைப்பாங்க, அதனால தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து லெமன் எஸ்க்யூஸ் பண்ணுறாங்க அந்த ஃபிஷ்ஷில். சீக்ரெட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சாலே சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. மட்டன் சுக்கா மட்டும் இல்லாமல் தலைக்கறி அது மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாமே இருக்குது. அதுமாரி காண்டினென்டல் ஃபுட்டில் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை அதுமாரி உள்ளதெல்லாம் இருக்குது. அப்புறம் வெஜிடேரியனுக்கு பார்த்திங்கன்னா நான் நூடுல்ஸ் வாங்கிக்கிட்டேன். நான் அந்த சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கனவா மீன் ஸ்குவாட் சொல்லோம்ல, அது வந்து 65 மாரி ஃப்ரை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. காண்டினென்டல் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னோட நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம், கேரட்டு, கேபேஜ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து செஷ்வான் நூடுல்ஸ் தான். நான் உரப்பு கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்கியிருந்தேன். உங்களுக்கு உரப்பு கூட வேணும் கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தயாரித்து கொடுப்பாங்க. உங்களுக்கு இட்லி, தோசை அது மாதிரி உள்ளதும் இருக்குது. உங்களுக்கு பரோட்டா இருக்குது, சப்பாத்திலாம் கூட இருக்குது. வெஜிடேரியனுக்காக சொல்கிறேன் நான். பர்சன் செஸ்வான் நூடுல்ஸில் பார்த்தீங்கன்னா எக் அந்த சிக்கன்லாம் ஸ்லைஸ் பண்ண மாதிரி இருக்கும். செஸ்வான் நூடுல்ஸில் கொஞ்சம் காரமாக வாங்கியிருக்காப்புல. அவங்க காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காப்புல. ஸோ யாராவது ஒருத்தங்க ஃபுட் ரிவ்யூனா சொன்னால் யாராவது ஒருத்தங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் இல்லையா, அதனால் நான் வருஷனே சாப்பிட்டு பார்த்து சொல்லியிருக்கேன். இப்போ தான் வருஷனுக்கு இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், எப்படிலாம் சாப்பிட்டு சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. இது 2 பிரான்ச்செல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அது வந்து ஓல்டு ஹோட்டல். அது நான் முதல்ல காட்டினேன் இல்லையா, இது வந்து நியூ ஒன். இது இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணது. ஏன்னா யாராவது எங்கேயாவது மகாபலிபுரம் போகிறீங்க, சாப்பிட்றதுக்கு எங்கே நல்லா இருந்தால் தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு தோன்றதுக்காக ஒரு ஐடியாஸ்க்காக இன்றைக்கி நாங்கள் காட்டுறோம், அவ்வளோதான். இது வந்து புதுசாக இது வந்து தங்கிக்கலாம், நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி ரெஸ்டாரண்ட்டு இருக்குது, அதுமாரி லாட்ஜ் எல்லாமே இருக்குது. இதில் உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் போயிட்டு வரோம், கொஞ்சம் நீட்டாகவே க்ளீனாக நல்லா இருக்குது. ஏன்னா முக்கியமாக லேடிஸுக்கு ஒரு ஹோட்டலில் போனால் நம்ம முதல்ல தான் பார்ப்போம். இன்றைக்கி டுடேஸ் டின்னர் ஸ்பெஷல் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ECRல இருக்குது. இதோட அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். 2 பிரான்ச்சும் நான் வந்து அந்த அட்ரஸை வைக்கிறேன், தேவையானங்க பாருங்கள். யாருக்காவது ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. ஒரு ஃபேமிலியாக போய் சாப்பிட்ணும், நல்ல ஒரு ஹோட்டலாக இருந்தால், டீசெண்டாக இருந்தால் அப்படிங்கிற மாரி உள்ள ஹோட்டல் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோலாம் பார்க்கலாம். இதுமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, அதாவது ஃபுட் ரிவ்யூ ஆகட்டும், ஷாப்பிங் வால் ஆகட்டும், ட்ராவலை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிறத பார்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வர வீடியோஸில் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.